வருகின்றேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. நீ இல்லை நான் இல்லை, நீ இல்லை நான் இல்லை, நான் வாழ என்னுள்ளம்தான். உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா நாட்டினருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றேன். இன்று புதன்கிழமை, ஆண்டவரின் வருகைக்காக கிறிஸ்துவ பிறப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நற்செய்தி வழியாக இம்மானுவேல், கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கையில் நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? கடவுள் நம்மோடு இருக்கையில் ஏன் கடவுளை போன்று நாம் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் நான் என்னிடம் இருப்பதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்றைய நாள் நம்மை அழைப்பெடுக்கின்றது. அதே போன்று நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும், சூசேப்பரை போன்று நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பெடுக்கின்றது. இதனை மனதில் கொண்டு இக்கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்றால் அவரை போல நாம் வார இத்திருப்பலியிலே சிறப்பாக வரம் வேண்டுவோம். தூய மறைநூலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, வரவிருக்கும் திருமகனின் பெருவிழாமை இவ்வாழ்வின் சிக்கல்களிலிருந்து எங்களை விடுதலை வழங்கிட உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு நிலையான கைமாற்றையும் எங்களுக்கு தருவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான இளையோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைத்திரு வார்த்தைகள் 18 தொடங்கி 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இவர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவார். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு அர்த்தமோடு கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகம் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு இறை வார்த்தையை நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுள் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி வெளிக்கொணர முடியும்? இயேசு என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்முடன் இருக்கிறார். இயேசு நம் அனைவர் மீதும் இருக்கிறார், நம் அனைவரையும் பாதுகாத்து வருகின்றார் என்ற ஒரு மகிழ்வை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து எம்புகின்றது. 3 வகைகளில் இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். ஆக நம்முடைய பிறப்பிற்கும் நம்முடைய மானிட மகன் பிறப்பிற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் அனைவரும் மனிதனுடைய தீய இச்சைகளால் பிறந்திருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த தூய ஆவின் வல்லமையினால் அவர் பிறந்திருக்கிறார். ஆக நம்முடைய பிறப்பிற்கும் அவருடைய பிறப்பிற்கும் வித்தியாசம் உண்டு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நாம் மனிதராக மட்டும் பிறந்தோம், அவர் இறைவனாகவும் மனிதராகவும் இருக்கின்றார். மனிதர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மனிதராக இருந்து நம்மை போன்று இந்த உலகிலே நாம் பட்ட வேதனையின் கஷ்டத்தையும் அவர் பட்டார். அதே போன்று அவர் இறைவன். ஆக இந்த இரு பண்புகளையும் உடையவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மரியாவிடம்
பிறந்திருக்கின்றார், தூய ஆவியால் கருவுற்று பிறந்திருக்கின்றார். அப்ப எந்த அளவுக்கு இது அன்னை மரியாவையும் இயேசுவின் தூய்மையும் எடுத்துரைக்கின்றது. ஆக எப்படி அன்னை மரியாள் தூய்மையானவள் அமலோற்பம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வாரத்துக்கு முன்பு அமலோற்ப பெருவிழாவை கொண்டாடினோம். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தூய்மையானவரோ அதே போன்று அன்னை மரியாவும் தூய்மை. ஏனென்றால் அன்னை மரியா ஆண்டவரை தூய்மையான அந்த கடவுளை தன்னுடைய உதிரத்திலே தாங்கி இருக்கின்றார். ஆக இதை நாம் அறிந்து அன்னை மரியா தூய்மையானவர். இரண்டாவது, இயேசு என்னும் பெயரிடுவீர். இப்ப இயேசு இந்த உலகத்தை மீட்க வந்த, இந்த உலகத்தை, இந்த மனுக்குலத்தை, மனிதர்களையும் இந்த இயற்கையையும் பாவத்திலிருந்து மீட்க வந்தவர். இப்ப இயேசு மீட்பர். அவர் இந்த உலகத்து எல்லா மக்களையும் மீட்பர். நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன் அண்ட் ஃபார் ஆல், எல்லா மக்களுக்குமானவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் அந்த உலகமே கொண்டாட போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை. இப்போ பார்த்தோம்னா எல்லா கடைகளையும் ஸ்டார். இப்போ எந்த அளவுக்கு மக்கள் இயேசுவின் பிறப்பு எல்லோரும் ஏற்று ஏதோ ஒரு வகையில் இயேசுவை நினைவு கூறுகின்றார்கள். எல்லா கடைகளையும் ஸ்டார். இப்போ கடைகள் போனோம்னா டவுனில் எல்லா பக்கம் போட எல்லா கடையிலும் ஸ்டார், ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா கடையிலும் ஸ்டார் கொண்டு, அது கிறிஸ்துவை குறிக்கிறது அந்த நட்சத்திரம். இப்போ கிறிஸ்து எந்த அளவுக்கு எல்லா மக்களுக்குமான தேவன் என்பதை எடுத்துரைக்கும். இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்குமான தேவன். மூன்றாவது, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இப்போ கடவுள் நம் அனைவரோடும் இருக்கிறார். இப்போ நான் கவலை கொள்ளக்கூடாது. அவருடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு நான் கொண்டாட வேண்டும். ஆனால் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்றால் நான் இயேசுவாக மாற வேண்டும். இவ்வாறு யோசேப்பு இந்த சமூகம் என்னதான் பேசினாலும், இந்த சமூகம் என்னதான் நினைத்தாலும், புனித சூசேப்பர் மரியாவை ஏற்றுக்கொண்டார். இது கடவுளின் திட்டமாக இருக்கின்றது. எனவே நான் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல், இது கடவுளின் திட்டம். இந்த சமூகம் என்னெல்லாம் பேசியிருக்கும். இந்த சமூகம், ஒரு பெண் கல்யாணம் முடியாமல் கருவிச்சா என்னெல்லாம் பேசுவாங்க சமூகத்தில், கிராமத்தில், எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க. நான் அதையெல்லாம் சூசேப்பரும் அன்னை மரியாவும் தாங்கி கொண்டார்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, நமக்கு வருகின்ற துன்பங்களையும் இந்த சமூகம் தவறாக புரிந்து கொண்டாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற மைய சிந்தனை என்று நற்செய்தி வாசம் அளிக்கிறது. ஆண்டவர் என்னோடு இருப்பது, அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். இந்த சமூகம் என்னதான் பேசிக்கொண்டாலும் கடவுளுடைய திட்டத்திற்கு நான் அடிபணிந்து நடப்பேன் என்பதை அவர்கள் இருவருமே, அன்னை மரியாம் யோசேப்பும், அவர்கள் கடவுளுக்கு ஏற்றார் போல் வாழ்ந்தார்கள். அவர் திட்டத்திற்கு அடிபணிந்தார்கள். நாம் அதைத்தான் செய்யும். கடவுளின் திட்டத்திற்கு அடிபணிய வேண்டும். கடவுளின் திட்டம் எது என்பதை நான் நினைத்து அதற்காக நான் போராட வேண்டும். அதற்காக நான் என்னையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் இந்த நற்செய்தியிலே தெரிந்து கொள்ளும். கடவுளின் திட்டத்திற்காக என்னையே நான் தயாரிக்க வேண்டும். அப்ப கடவுள் என்னோடு இருக்கிறார். யோசேப்போடு இருந்தார், அன்னை மரியாவோடு இருந்தார். இப்போ இது இன்னைக்கு நம்மோடு இருக்கிறேன்னு சொல்றார். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்னை மரியா சென்ற இடமெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எலிசபெத் அம்மாவை பல்வேறு மைல் தூரம் கடந்து சென்று உதவி செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு அன்னை மரியா பிறமீடு தாகம் கொண்ட பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு தாயாக இருந்தார். நாமும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கடவுள் என்னோடு இருக்கிறார், பாலன் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்றால் நான் இயேசுவை போல வாழ வேண்டும், அன்னை மரியாவை போல வாழ வேண்டும், சூசேப்பரை போட்டு நீதிமானாக வாழ வேண்டும். அப்போ ஒன்று பகிர்வு. இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்றாலே நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்கின்ற மக்களாக, எத்தனையோ குடும்பங்கள் கிறிஸ்மஸ் அன்று பல்வேறு மக்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, சேலை வாங்கி கொடுக்குறாங்க, போர்வை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு உதவிகளை செய்தார்கள். அவருக்கெல்லாம் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். கடவுள் நிச்சயம் உங்களோடு இருக்கிறார். இன்னும் செய்யாத பிறருக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளாக, பிறருக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே உங்களிடம் இருப்பதை ஏழைகளுக்கு அளித்து, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்.
நாம் மட்டும் மகிழ்வோடு கொண்டாடுவதில்லை, நமக்கு இல்லாதவனும் குறித்து நாம் மகிழ்வோடு அக்களிப்போடு இந்த பெருவிழாவை கொண்டாட வேண்டும். இரண்டாவது, குறைகளோடு பிறரை ஏற்றுக்கொள்ளுதல். எல்லாருமே குறைகள் இருக்கிறது, நாம் மனிதர்கள் தான். குறை நிறைகளோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் குடும்பத்திலிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். மூன்றாவது, நேர்மையாக இருத்தல். இப்படி சூசி இந்த நற்செய்தியிலே வாசிக்கின்ற போது நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருப்பதுதான் நான் ஆண்டவரின் கிறிஸ்துவின் பிறப்புரைக்காக நான் உண்மையிலேயே தயாரிக்கின்றேன். ஆக இந்த 3 விஷயங்களை மட்டும் இன்று எடுத்துக்கொள்வோம். ஒன்று, பகிர்வு, பிறரை குறை. இரண்டாவது, பிறரை குறைகளோடு நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய நிலைகளிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது, நேர்மையாக, அப்படி சூசையை பிறை போன்று நேர்மையாக இருத்தல். பகிர்வுக்கு அடையாளம் அன்னை மரியா. தன்னையே, தன்னுடைய வாழ்வை பகிர்கின்றார், தன்னுடைய நேரத்தை பகிர்கின்றார். அதே போன்று குறைகளோடு ஏற்று இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். குறைகளோடு எல்லாத்தையும் தேடி செல்கிறார். பணக்காரன் தேடி செல்றார், ஏழைகளை தேடி செல்றார், வரி வசூலிப்பவங்க எல்லாத்தையும் தேடி செல்றார். விபச்சாரத்தை பிடிபட்ட பெண்ணை போய் பார்த்து மனமாறு சொல்லுகிறார். அதே போல் பல்வேறு பாவிகளை இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார். ஆக நிறை குறைகளோடு இயேசு ஏற்று, அப்பொழுது தான் நாம் இயேசுவாக வர முடியும். அப்பொழுது தான் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர முடியும். மூன்றாவது, நேர்மையாக இருத்தல். சூசை பேரை பார்க்குறோம், நேர்மையாக தன்னுடைய நேர்மை. அதுக்காகத்தான் கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கிறார் அந்த தாவீதின் குலத்திலிருந்து. சூசை பேரை ஏன் தெரியும்? நேர்மையான ஒரு மனிதன். அப்போ நேர்மையாக வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த 3 விஷயங்களை என்று சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே பிறக்க இருக்கும் பாலன் நம்மையும் இந்த குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆமேன். உன்னை தேடுதே, இறைவா எந்தன் உள்ளம் என்றும் உன்னை தேடுதே, உன்னில் இணைந்து உயர்வு பெறவே விரைந்து நாடுதே. நாமமூங்க இந்நாளும் வாழ்ந்து இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடுவே, தந்தாயிற்றிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம், அன்பாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதுடையமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இல்லாமல் இறைவா, எங்கள் இறை பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறைவேறிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கையை நிறைவேற்றி மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுமல்ல இல்லாமல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதல் மரியாக வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை மாண்புக்குரிய மாற்றியன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்போது விளைப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை இக்காணிக்கையில் மீது பொழிந்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமேரவிறந்தையறந்தையவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்று ஊழியம் புரிய தகுதிரனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையன்பில் நிறைவுபெறச் செய்தலும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக உமது திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற எல்லா மக்களையும் ஆசிர்வதியும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமது பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட எங்களிடமிருப்பதை பிறரோடு பகிரவும், நாங்கள் உமது அன்பு வளர்ப்பு தந்தை யோசேப்பை போன்ற நேர்மையாளர்களாக வாழவும், எங்களிடம் நாங்கள் பிறரை நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ நல்ல மனதை தாரும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் இருந்து போன ஒவ்வொருவரின் ஆன்மா உண்மையில் நித்தியலை பாற்றி அடைய முடியாமத்திலே சிறப்பாக வேண்டுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அப்படிங்கிறான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கூந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துறளுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்களை பாராமல் உமது திருவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருப்பதை பகிரவும், நேர்மையாளர்களாய் வாழவும், நம் சகோதர சகோதரிகளை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளவும் நம்மை அழைக்கின்றார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இதோ ஆண்டவர் ஆற்றலுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, உம் கனிவை கென்றி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்கள் இருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கும் எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.
மகன் தூய